ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பருப்பு உருண்டை குழம்பு. ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபிங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துகிட்ருக்கேன். கூடவே 1/4 கப் அளவு துவரம்பருப்பு ரெண்டையும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு, அதே அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூட காரத்துக்கு 5லேருந்து 6 மிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஊற வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ 2 மணி நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி துளி கூட சேர்த்த வேண்டாம். ஊற வச்சது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். தண்ணி சேர்த்தாமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சதை எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி பார்த்திங்கன்னா உருண்டை பிடிக்க வரணும். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அரைச்ச விழுதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பவுலில் சேர்த்துட்டு இந்த உருண்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே பொடிப்பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு இது கூடவே பொடிப்பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா இப்போ கலந்து விட்டுறலாம். உப்பு நல்லா எல்லா பக்கம் ஒரே மாதிரி வர மாதிரி நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள், இந்த சைஸில் சின்னதாக உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், அரைச்ச பதம் நல்லா கரெக்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா பிடிக்கிறதுக்கு வரும். பருப்பு நல்லா ஊறிடுச்சுன்னா தண்ணி துளி கூட சேர்த்த வேண்டியதே இல்லை. எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு இப்போ ஆவியில் வேக வச்சு எடுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே 10 நிமிஷத்துக்கு தாராளமாக விட்டுறலாம். அதுக்குள்ளே இதுக்கு அரைக்க வேண்டியதை பார்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவு துருவின தேங்காயை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்து ரெண்டையும் தண்ணி விட்டு நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே உருண்டை நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. பாருங்கள், ஆறுனதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். நல்லா கெட்டியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்ச உடனே கூடவே 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் பொடியாக கட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பருப்பு உருண்டை ஆவியில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லைன்னா எண்ணெயில் பொரிக்கிறதுனாலும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி அளவு வதங்கினோடனே இது கூட ஒரே ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி உங்களுக்கு இந்த மாதிரி போட வேண்டாம்னா மிக்சியில் அரைச்சி பியூரியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா அப்படியே சாஃப்டாக வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படி வதக்கிக்கலாம். ரொம்ப தீஞ்சிட போகுது. பாருங்கள், ரெண்டும் நல்லா இப்போ வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள்லையே உங்களுக்கு மல்லி சீரகம் எல்லாம் இருக்கிறதுனால டைரெக்டாக சாம்பார் தூளே சேர்த்துட்டேன். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ சாம்பார் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட தேங்காய் அரைச்ச விழுது ஊற்றுறோம் இல்லையா, அதனால கன்சிஸ்டன்சி சரியாக தான் இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். புளித்தண்ணி நல்லா பச்சை வாசனை போக நல்லா 2 நிமிஷம் கொதிச்சாச்சு. இப்போ இது கூட இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, தேங்காய் விழுது, அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பருப்பு உருண்டை குழம்பு. இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி செய்யும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை.
மிக்சியில் கொஞ்சம் தண்ணி அலசி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். 2 நிமிஷம் கழித்து எப்படி திறந்து பார்க்கலாம். குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்ச உருண்டையை சேர்த்துக்கணும். உருண்டையை சேர்த்தி மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் கொதிக்க விடணும். உருண்டை எதுவும் உடஞ்சிடாமல் பிரிஞ்சிடாமல் அப்படியே வரணும். பருப்பு ஊறி அரைக்கிற பதத்தில் தாங்க இருக்குது உருண்டை உடையாமல் வர்றது. இப்போ 2 நிமிஷம் கொதித்து முடித்தோடனே திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே அப்படி பொடியாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஆவியில் வேக வச்சு எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் போட்டோம்னா உடையவே உடையாது. பாருங்கள், கலந்து விட்டு பார்க்கலாம், ஒன்றும் உடையாது, அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பருப்பு உருண்டை சாம்பாரில் கொஞ்ச நேரம் ஊறினதுக்கப்புறமா அப்படியே சூடாக சாதத்து மேலே விட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.